வணக்கம் நண்பர்களே. இயற்கையோட மனிதன் மோதவே முடியாது. முக்கியமா இயற்கைக்கு குறுக்க மனிதன் நிற்க முடியாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறது இயற்கை. அதாவது நேபாளத்தில் நேற்று ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த வெள்ளப்பெருக்கு, அதில் பல ஆயிரக்கணக்கான வீடுகள், கட்டிடங்கள், பாலங்கள் அடிச்சுட்டு போயிருக்கு. 200 பேருக்கு மேல பலின்னு அபிஷியலா சொல்றாங்க, அன்அபிஷியலா அதிகம்ன்றாங்க. அதே போல பல ஆயிரம் மனிதர்கள் காணாமல் போயிருக்காங்க. பல நாட்டை சேர்ந்தவர்கள், இந்தியா, நேபாளம், அமெரிக்கா, ஐரோப்பா, இப்படி பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள், மனிதர்கள் காணாமல் போயிருக்காங்க. பெரும்பாலும் சுற்றுலா வந்தவங்க. நேபாளம் சுற்றுலா விரும்பிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் மாதிரி. பலரும் விரும்பி போற இடம். கூடவே அந்த ஆன்மீக பயணத்துக்கு அங்க முக்கியமான சில தலங்கள் இருக்கு. குறிப்பா அந்த கைலாச யாத்திரை போறவங்க இந்த நேபாளத்துக்கு போய் தான் வருவாங்க. ஸோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிங்கிறதுனால உலகம் முழுவதிலும் இருந்து, குறிப்பாக இந்தியாவிலிருந்து பல லட்சம் யாத்திரிகர்கள் நேபாளத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போறாங்க. தினமும் டூர், அந்த டூர் ப்ரோக்ராம், அந்த ஒரு கூட்டமாக கிளம்பி போகிறாங்க. அப்படி சென்றவர்களில் 80 தமிழர்கள் அங்கே சிக்கியிருக்கிறதா செய்தி வருது. இப்போ அந்த பெரிய வெள்ளம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த முழு விவரத்தையும் பார்த்தப்போ உண்மையிலே கதி கலங்குது. அதாவது இது திபெத்தில் ஏற்பட்ட வெள்ளம், திபெத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அங்கிருந்த ஒரு கிளேசியர் பனிப்பாறை உடைஞ்சி ஒரு ஏரியை உடைச்சி அந்த தண்ணி 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அந்த 30 கிலோமீட்டர்ல இருக்கிற கிராமங்கள், குடியிருப்புகள், கட்டடங்கள், அந்த பாலங்கள் அத்தனையும் அடியோட பேத்துட்டு வருது. அந்த தண்ணி கிட்டத்தட்ட 30 அடி உயர தண்ணின்றாங்க. அதை பார்க்க முடிஞ்சது. இது நேபாளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய பில்டிங் இருக்கு, நல்ல மக்கள் நெருக்கமுள்ள ஒரு ஒரு சிறு நகரம். அது இந்த நகரத்தை அப்படியே வாரி சுருட்டிட்டு போகுது. இந்த வீடியோ பார்த்தா உண்மையிலே பிரமிச்சு போயிட்ட. ஒரு கண்ணிமைக்கு நேரம் தான் அவ்வளவு பெரிய பாலம் அடிச்சுட்டு போகுது. அவ்வளவு பெரிய கட்டடம் இருந்த இடமே தெரியல. இடமே அப்படியே சமதளமா தெரியுது. அங்கிருந்த மனிதர்கள்லாம் என்னானாங்க, கட்டடத்துக்குள்ள இருந்தவங்க என்னானாங்க, இதுக்கெல்லாம் விடையே தெரியல. எப்பவுமே இயற்கையில் ஏற்படுகிற அந்த சேதாரங்களை கொஞ்சம் குறைச்சி சொல்றது தான் எல்லா நாடுகள்லையுமே வழக்கமா இருக்கு. ஏன்னு தெரியல. ஏன்னா இருப்பதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த நேபாள பெருவெள்ளத்தில் எத்தனை பேர் செத்தாங்க, எவ்வளவு பேர் காணாமல் போனாங்க, எவ்வளவு சேதங்கிறத அவங்க சொல்லலை. ஆனா பார்க்கும்போது நம்மளால யூகிக்க முடியுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்டர்நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கு இதுல இந்த பெரிய வெள்ளம், இந்த சேதாரங்களை எல்லாம் பார்க்குறப்போ நமக்கு தோன்றது ஒண்ணுதான். உலகத்துல எவ்வளவோ ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, காடுகள், மலைகள், வனாந்திர பகுதிகள், அங்க குடியிருக்க தேவையான அளவுக்கு இருக்கிற அந்த இடங்கள் நிறைய இருக்கு. அதுல மனிதர்கள் குடியிருக்காத ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது நிறைய இருக்கு. அங்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய வெள்ளம் ஏற்பட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பகுதியில ஆறுகள் ஓடும், பெரிய பெரிய ஏரிகள் இருக்கும், நீர்நிலைகள் இருக்கும், பெரிய பாறைகள், குன்றுகள், மரங்கள் எல்லாம் இருக்கும், பள்ளத்தாக்குகள் இருக்கும். ஆனா அங்க நிலச்சரிவு ஏற்படாது, அல்லது பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, பெரிய எதுவுமே இருக்காது. ஒருவேளை நிலச்சரிவே ஏற்பட்டா கூட அது பெரிய பாதிப்பு எதுவுமே அங்க இருக்காது. பெரும்பாலும் மனிதர்கள் கால் பதிக்காத இடங்கள்ல இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் ஏற்படுறதே இல்லை. அப்ப என்னன்னா, நம்ம இயற்கைக்கு குறுக்க நிக்கிறோம். இயற்கை அதன் போக்கில் ஒன்னொன்னும் நடக்குது. ஒவ்வொரு நிகழ்வும் இயற்கையின் போக்கில் நடக்குது. நம்ம அதற்கு குறுக்க நிற்கும் போது மிகப்பெரிய சேதாரத்தை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. அதுதான் இப்போ அது வயநாடா இருக்கட்டும், அல்லது வெவ்வேறு பகுதியில் இந்த மாதிரியான நிலச்சரிவு, பெரிய வெள்ளம் ஏற்படுகிற போது அது எந்த மாதிரி பகுதியில் நடக்குது அப்படின்னா, மனிதர்கள் கால் பதித்து கட்டடங்களை அமைத்து பெரிய பெரிய அந்த இயற்கையினுடைய அந்த அமைப்பை மாத்துறாங்க அவங்க. அப்படி மாற்றுகிற போது இயற்கையின் போக்கு மாறுது, இயற்கையின் விதி மாறுது. அப்படி மாறுகிற போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரம் ஏற்படுது. இது எல்லா நேரத்திலையும் வராது, எப்பயாவது ஒரு வாட்டி வரும். ஆனால்
வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் வட இந்திய பகுதிகள், இந்த நேபாளம் மாதிரியான நாடுகள், பூட்டான், நேபாளம் உள்ளிட்ட இந்த வட இந்திய பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதிகளில் ஆறுகள், பெரிய பெரிய ஆறுகள் போகும். இப்போ நீங்கள் பத்ரிநாத், உத்தரகண்டில் இருக்கிற மற்ற பகுதிகள், இந்த நேபாள பகுதியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய ஆறுகள் போகும்ல, அந்த ஆறுகளின் இரு கரைகளிலும் மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி வச்சு நிற்பாங்க. நம்ம புனித நதின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த மொத்த கட்டிடங்களின் கழிவுகள் மொத்தமும் அந்த நதியில தான் கலக்குது. அந்த நதி அந்த அதாவது கரையை தொட்டுக்கிட்டு தண்ணி போகுது. அது தொட்டுகிற எட்டி விடுகிற தூரத்துல தான் வந்து அவங்க வீடுகளை கட்டியிருக்காங்க. எல்லா கடைகள் எல்லாமே வந்து அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. பெரிய வெள்ளம் ஏற்படும் போது கட்டடங்கள் அது அடிச்சுக்கிட்டு போது அந்த சேதம் ஏற்படுறத நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேருந்தே தவிர்த்து இருக்கணும். ஆறு போகுதுன்னா ஆத்தங்கரையிலேயே வந்து வீட்டை கட்டி உட்காந்துக்கிறது, கொஞ்சம் தள்ளியாவது குடியிருப்புகள் அமைக்கலாம். அதற்கான எந்த வரைமுறையும் நெறிப்படுத்தலை எந்த அரசுமே செய்யலை. மக்களை அவங்க போக்கில் வந்து விட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க இயற்கையை அவங்க கபலீகரம் பண்ணாங்க. அதனுடைய விலை வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. முன்ன வந்து அந்த பத்ரிநாத் அந்த கோயில் கேதார்நாத்தில் நடந்த அந்த ஒரு மேக வெடிப்பு, அதனால் ஏற்பட்ட வெள்ளம், எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து இறந்தாங்க, காணாமல் போனாங்கன்ற விவரம் வந்து இப்போ வரைக்கும் உண்மை யாரும் சொல்லலை. இந்த கோயிலே மொத்தம் சுற்றி இருந்து மொத்தத்தையும் சூறையாட்டு போயிடுச்சு. கோயில் மட்டும்தான் இருந்தது. அவ்வளவு பெரிய துயரம் நடந்தும் கூட இவங்க யாருமே திருந்துற மாதிரியே இல்லை. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இடம் பழைய மாதிரியே இருக்கு. பழைய மாதிரியே அவ்வளோ கூட்டம் திரும்ப குவிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஆக்கிரமிப்புகள், அதே மாதிரி வீடுகள் எல்லாம் திரும்ப பழைய மாதிரியே இருக்கு. திரும்ப இன்னொரு வெள்ளம் வந்து அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் போல இருக்கு. இப்படிதான் நடக்குது. இதை யாரும் வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரி பண்ணவே முடியாது. சட்டம் போட்டு அதை தடுக்க முடியாது. அல்லது இவங்களுக்கு மாறலா டீச் பண்ணா கூட வந்து அவங்க யாரும் மாற மாட்டாங்க. அது அந்த அந்த இயற்கையின் சீற்றம் அது பாட்டுக்கு நடக்கும். இவங்களும் தன் போக்கில் தான் வந்து இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து அரசுகளும் சரி அல்லது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சரி இதை வந்து ஒரு விழிப்புணர்வை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயமா மாறிப்போச்சு. அது அப்படித்தான் வந்து அந்த நேபாள் துயரமும் வந்து நடந்திருக்கு. இதுக்கு காரணங்கள் என்னன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞானபூர்வமாக என்ன சொன்னாலும் தவறு எங்கே நடக்குதுன்னா மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பு. அந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் மனிதர்களின் ஆக்கிரமிப்பு பெருக கட்டடங்கள் உருவாக அந்த மலையினுடைய தன்மை மாறுது. மண்ணினுடைய தன்மையே மாற்றிடுறாங்க அவங்க. அதனுடைய விளைவு தான் வந்து சிறிய ஒரு உடைப்பு, ஒரு சிறிய வெள்ளம் ஏற்பட்டால் கூட அது அப்படியே பெருகி பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த நேபாள பெருவெள்ளம் வந்து அப்படிதான் நடந்திருக்கு. இதில் நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் காணாமல் போயிருக்காங்க. ஒரு 80 பேர் 90 பேர் காணலை அப்படிலாம் வந்து வருது. இங்கேருந்து ட்ராவல் ஆப்ரேட் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்க்க முடியுது. இதில் நம்ம இந்த சுற்றுலா போகிறவங்க, ஆன்மீக சுற்றுலா போகிறவங்க மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏன்னா யாரையுமே வந்து போக வேணான்னு சொல்ல முடியாது, அட்வைஸ் பண்ண முடியாது. இன்னொன்று இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சால் எதையுமே செய்ய முடியாது இல்லையா? அதனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் வட இந்திய பகுதிகளில் மிகப்பெரிய மழைன்னா தமிழ்நாட்டில் பெய்யறதெல்லாம் ஒரு மழையே இல்லை. வட இந்திய பகுதிகளில் பெய்யறதெல்லாம் வந்து காட்டுத்தனமான ஒரு ஆக்ரோஷமான மழை, வெள்ளம். அதெல்லாம் அதை இந்த 3 மாதங்களில் தான் நீங்கள் குஜராத்தில் தொடங்கி ஜம்மு காஷ்மீர் அல்லது இமாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், இங்கே எல்லாத்துலேயுமே பாருங்கள் இந்த 3 மாத காலங்களில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும். அது இவங்க புனித யாத்திரை செல்கிற பகுதிகளில் தான் வந்து இந்த ஆறுகள் எல்லாம் இருக்கும். அங்கே தான் இந்த பேய்த்தனமான மழையும் பெருவெள்ளமும் இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம். யாருமே போகக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது யாரும் தடுக்க போகிறதில்ல. இனி வரும் காலத்தில் யாரும் தடுத்துட போகிறதில்ல. ஆனால் இந்த காலங்களில் போனால் இந்த மாதிரியான இடையூறுகளை நம்ம எதிர்நோக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மனசில் வச்சுக்கணும்.
நிறைய இயற்கை வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கட்டத்திலுமே வந்து மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க பண்றது தப்பு, நீங்க அத்துமீறீங்க, மிகப்பெரிய அந்த அழிவை வந்து நீங்க இயற்கைக்கு எதிராக வந்து செய்யறீங்க. இது என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்தா முடியும். என்றைக்கு இருந்தாலும் இது அத்தனையும் வந்து நான் கபலீகரம் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சம்பவத்திலையும் சொல்லுது. நீங்க வயநாட்டில் பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் எப்படி வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. மனிதர்கள் வசிக்கிற குறிப்பா அந்த 2 கிராமத்தையே காலி பண்ணுதுன்னா மற்ற பகுதியில் அது போயிருக்க முடியாதா? ஏன்னா இவங்க தான் அந்த பேரழிவை, அந்த சீர்கேட்டை ஏற்படுத்துனது இவங்க தான். அதனுடைய விளைவு வந்து அது பேரழிவை தருது. அதே போலதான் இந்த நேபாளத்திலையும் வந்து நடந்திருக்கு. யாரையும் அது குறை சொல்ற ஒரு பாணி நோக்கமெல்லாம் இல்லை. ஆனா நடக்கிறத பாருங்க. இயற்கை அதன் போக்கில் இருக்கிற பகுதிகளில் எந்த விதமான சேதாரமும் நடக்கிறது இல்லை. அது எப்பவும் போல அப்படியே அமைதியா அந்த இடம் இருந்த மாதிரி இருக்கு. நீங்க இமயமலை பகுதிகளில் மனிதர்கள் கால்படாது எவ்வளவு இடம் இருக்கு. அங்கெல்லாம் எங்கேயாவது இப்படி ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, இப்படி வந்து மொத்த மலையை அடிச்சு உருட்டின்னு வந்தது, ஏரியை வந்து உடைஞ்சு, இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுவுமே இருக்காது அங்கெல்லாம். அந்த பகுதிகள் எல்லாம் வந்து நல்லா அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அங்க எந்த சேதாரமும் யாரும் ஏற்படுத்தல. இயற்கை அதுவாகவே இருக்கு, அதுவா அப்படியே இருக்கு. அங்க போயிட்டு நீ கட்டடம் கட்டுறது அல்லது இருக்கிற கழிவெல்லாம் ஆத்துல விடுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற போது இயற்கை வந்து ஒரு கட்டத்துல சீற்றம் பெருகி எங்க வந்து இந்த சீரடி, எங்க மனிதன் வந்து இந்த மாதிரியான அழிவை செஞ்சு வச்சிருக்கானோ அந்த இடத்த வந்து அது கரெக்டாக வழி கண்டுபிடிச்சு காலி பண்ணுது. இதுதான் தொடர்ந்து நடக்குது. யாரும் ஒன்றும் போய் வீடு கட்டாதீங்க, இங்கெல்லாம் அங்கெல்லாம் குடியிருக்காதீங்க, இதெல்லாம் சொல்ல முடியுமா? பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான்.